ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AHS சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா கேரட் பீட்ரூட் பகோடா. அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க. ஒரு பீட்ரூட் எடுத்து திருவி வச்சுருக்கேன், ஒரு கேரட் எடுத்து திருவி வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லிக்கீரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சமாக எடுத்திருக்கேன், ஒரு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி செய்யலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கேரட்டை திருவி வச்சதை இதில் போட்டுக்கலாம். இது கூடவே பீட்ரூட் திருவி வச்சதை இதில் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லிக்கீரை, அரிசி மாவு சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பகோடா மாதிரி இதில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம பகோடா மாதிரி இதில் போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. சூப்பரான செம்ம டேஸ்டான கேரட் பீட்ரூட் பகோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் AHS சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.